ஹalleluya 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 இயேசப்பா இறங்கும் 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 தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் 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 அப்பா ஹalleluya 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 பா சோதரம் 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 பா சோதர பலி செலுத்துறோம் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றீரப்பா ஹalleluya 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 நன்றி 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 ராஜா உம்மை நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் 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 சோதரம் 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 பா மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா நன்மையான இந்த பரிசுத்த மன மகிழ்ச்சி நாளிலே இந்த 2025 ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அப்பா அந்த வருடத்தில் பங்கு பெற கிருபையாய் ஜீவன் சுகம் பலன் பாதுகாப்பை கொடுத்து நீர் அழைத்து கொண்டு வந்தீரே உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனை நீர் நடத்தும் வருகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றி கொண்டு வார் ஆவியானவர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக தொடக்கம் முதல் முடிவு பிறந்தும் உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆராதனையில உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் மகிமை வெளிப்படட்டும் ஆவியானவர் ஆசைப்பாடி நீர் எங்களுக்கு சத்தியத்தை விளம்பரப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் தொடக்கம் முதல் முடிவு பிறந்த ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆண்டவர் வெளிப்படும் எங்களோடு இருந்து இடைப்படும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே இந்த ஆராதனையில முற்றிலும் நீர் நடத்தும் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தத்தோடு சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு கலந்து கொள்ள உதவி நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் கூறுகிறதப்பா அப்பா நாங்கள் சுத்த இருதயத்தோடு சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு ஆவியிலனாயிருந்து உண்மை ஆராதிக்க தொழுது உள்ள கருவைதா இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் வெளிப்படும் ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்தி தொடக்கம் முதல் முடிவு பிறந்தும் உம்முடைய மகிமையினால் நிரப்பி இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே ஆவியில் அனல் மூட்டும் ஆண்டவரே ஆவியின் சிந்தையே தாரும் மாம்ச சிந்தையை எடுத்து போடும் நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாதகங்கள் ஜபக்குறை வேதவாசம் உபவாசக்குறை ஊழிய குறைவு எல்லாவற்றையும் ஒரு வீச இந்த காலவெளியிலே மன்னித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கணும் எந்த காட்டுகளும் எந்த பிரச்சனைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி உலகம் மாமிசம் பிசாசு பாவத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபைதான் எப்போதுமே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற மக்களாக மாற்றும் அப்பா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னீரப்பா உலகத்தை ஜெயிக்க மாம்சீகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க பிசாசை ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதார் வல்லமைதார் அபிஷேகதார் அக்கினி ஜுவாலையாக மாற்றும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு இருந்து உண்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும் ஆண்டவரே ஆண்டவரே நடத்தும் ஏசப்பா பொறுப்படுத்திக் கொள்ளும் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களையும் கூட தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் போடுகிறோம் தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் அசைவாடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே நடத்தும் ஆண்டவரே தாழ்த்துகிறோம் கீழ்ப்படுகிறோம் தாவனே துதி கவனம் மகிமை எல்லாவற்றும் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே முதலாவது 26வது பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடலை நாம் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு விடுதலையோடு பாடுவோம். கர்த்தர் தாமே
இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியாக எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஆராதனையில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்களை அறிவித்து இந்த ஆராதனையை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணானா, வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணானா, வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தே வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்ளை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நில பொருளோ, கட்டிடும் ஊற்றார் உறவினரோ, கட்டின வீடும் நிலம் பொருளோ, கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, கூடுவிட்டு உன்னாவில் போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவினி. கலங்கும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவோனை ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே, வானவர் இயேசு நாமமெல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே, வானவர் இயேசு நாமமெல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவினே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத வியாதி மாறாத உந்தன் பலவீனமோ, கோரகுருசில் சுமந்து காயங்கள் நீலே குணமடைய. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை.
நாம் 2025ஆம் ஆண்டிலே கர்த்தரிடத்திலே முழுமையாக வராதவர், முழுமையாக ரட்சிக்கப்படாதவர் பூர்ண ரட்சிப்புகளை வர வேண்டும் என்று தேவன் ஆவலோடு தன் கரங்களை அசைத்து விரித்து உங்களை அரவணைக்க காத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே இந்த வருடமாவது நாம் பூர்ண ரட்சிப்புகளை வரணும், கர்த்தருக்குள் சாட்சியாயிருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். அவருக்காக வார்த்தையின் வல்லமையினால், அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக அவருக்கே என்று எழுப்பி பிரகாசிக்கும். அதுக்கு முற்றும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் சகோதரி சகோதரி. அதுதான் தேவனுடைய அழைப்பு. தேவன் ஒருவரையும் இருகரம் நீட்டி அழைக்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை தாராயோ என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் அவர் வேற எதையுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அதில் வாசம் பண்ணுகிறேன், நீ முழுமையாக உன் இருதயத்தை மாத்திரம் எனக்கு கொடு என்று கேட்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படட்டும். இந்த நாட்களிலே தேவன் கிருபையாக 2024 ஆண்டுகள் இந்த உலகத்திலே நாம் எல்லா மக்களும் ஜாதிகளும் கடந்து வந்திருக்காங்க. 2025 ஆண்டு நம்மை கடந்து வர, நம்மை இந்த வருடத்தின் முதல் ஆராதனையில் பங்கு பெற தேவன் பலன் சுகம் கொடுத்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ போர் அந்த நாட்களில் இந்த வருடத்தை காண முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விழுந்து விழுந்த தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும் என்று தேவன் உங்களை என்னையும் அதுக்காக அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். உலகத்தில் உள்ள காரியங்கள் எதுவுமே சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். எல்லாம் நமக்கு அனுகூலமாக்கி தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அனுகூலமாகும். எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்தி கொடுப்பார். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் சரி, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா நம்மோடு இருக்கிறார் சகோதரனே சகோதரியே. ஆகவே நாம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். நம் ஏசப்பா நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். வலது இடது சாயாதபடி வழி இதுவே வழி இதுவே என்று நம்மளை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வார் சகோதரனே சகோதரி. ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 311வது பாடல், 311வது பாடல், புதுவாழ்வு தந்தவர் உமக்கு நன்றி என்ற பாடலை பாடுவோம். தந்தவரே புது துவக்கம், தந்தவரே புது வாழ்வு, தந்தவரே புது துவக்கம், தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம், தந்தவரே எனக்கு புது வாழ்வு, தந்தவரே புது துவக்கம், தந்தவரே பிள்ளைகளை மறவாமல்
கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிறீரே. புதியவைகள் தோன்றச் செய்தி என் சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடு அறிக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடு அறிக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களையும் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி செலுத்துகிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வேண்டிய சபாவம். தேவன் கிருபையாக நம்முடைய எத்தனையோ மேடுகள் பள்ளங்களை கடந்து வர செய்திருக்கிறார். எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான அவமானங்கள் எல்லாத்தையும் தான் கடந்து வந்திருக்கிறோம். 2025 ஆண்டுல தேவன் அப்படி அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண போகிறார் அவர்கள் மேல். உலகத்தானுக்கு எப்படி நடக்கும் அது இல்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மழை பொழியும். தேவன் அதைத்தான் அந்த வாக்கு தத்தமாக இந்த வருடத்தில் நம்மோடு கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லோருக்கும். ஆகவே நாம் இந்த நாட்களிலே அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு புதிய வருடத்தில் வந்திருக்கிற நாம் நம்ம பழையன எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி புதிய சிருஷ்டியாக, புதிய கிருபையோடு, புதிய பலனோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய வரங்களோடு அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமானிப்போம். கடைசியான நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலங்களிலே தேவன் நம்முடைய ஆவியை நம்ம எல்லோரும் மேலும் பொழிந்தருள, ஊற்றியருள நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை கலங்க விட மாட்டார். அவன் நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பித்து அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். சகோதரனே, சகோதரி, ஆகவே மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். எல்லோரும் முழங்காலில் நின்று தேவ சமூகத்திலே பாடல் புஸ்தகத்திலே 313வது பாடல்
313வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடலை மகிழ்ச்சியோடு ஆராதனை பாடலாக பாடும். கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே ஐயா இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எரோயி எரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எரோயி எரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 தேவாதி தேவன் இயேசப்பா தான் இதுவரை நமக்கு உதவி செய்து நம்மை இந்த வருடத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெறப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய அன்பு பெரியது. சகோதரே சகோதரி,
நாம் அதிகமாக சுகபலனோடு தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தாரு. இவ்வளவும் சுகம் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாரு. அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக சபையில நிக்க வைத்தாரு. அதற்காக நன்றியோடு அவரை துதிப்போம், சோதரிப்போம். தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, நாம் கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த வருடங்களை, கடந்து வந்த மாதங்களை, கடந்து வந்த நிமிடங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் எப்படியெல்லாம் நம்மை ஆச்சரியமாக, அதிசயமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, நன்றி இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து சோதரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு நடத்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகந்த நீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென், ஆமென். தேவாதி தேவ சமூகத்திலே நாம் முற்றிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது நாம் எல்லோரும் மோங்கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவர் கொடுத்த ஜீவன் சுகபலன் பாதுகாப்பை நினைத்து, நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நினைத்து, ஒரு சமூகத்திலே முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து, அப்பா நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் குப்பைகள், தூசிகள், இந்த சமூகத்திற்கு தகுதியற்றவர்கள், எங்களை கூட ஒரு குப்பை தூசி புள்ளியாக கழுதையாக எடுத்து இந்த நாளிலே மீட்டு ரட்சித்து இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினீரே. உம்மை ஆராதிக்க தொழுது உள்ள கொண்டு வந்தீரே. உங்க கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறப்பா. எங்கள் தொழுகையும் ஆராதனை அங்கீகரித்து தொடர்ந்து நடத்தும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியான முற்றிலும் பொறுப்படுத்து இந்த ஆராதனையை நடத்தி தர முடியாச்சு. அப்பா, பழையன எல்லாத்தையும் நீக்கிவிட்டு புதிதுக்கு இடத்தை உண்டாக்க, புதியவர்களாக மாறி புதிய மக்களாக உமக்காக சாட்சியாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறான். பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்து. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இருக்கு பாதுகாத்து ஆசீர்வதி. துதிகன மகிமை எல்லாம் எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 65ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாடு பக்கம் 708. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாள நிமித்தம் பயப்படுகிறார்கள்.
ஆலையும் ஆலையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களை தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெடிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமென். உட்காரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற உங்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தில் தோத்திரங்களை, புது வருட தோத்திரங்களை உங்கள் யாவருக்கும் செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய வருடத்தை ஆசீர்வதித்து மென்மேலும் வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆசீர்வாத மழையை நம் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொழிந்தருவாராக. ஆம், அவர் நடத்துவார். ஆச்சரியமாக அதிசயமாக இந்த வருடத்தை நமக்கு நடத்தி கொடுப்பார். ஆகவே நாம் வைராக்கியமாக ஒரு நாமத்துக்காக நிற்போம், சத்தியத்துக்காக நிற்போம், அவருக்காக குடும்பமாய் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த ஒரு பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த தாசன் மூலமாக அவர் பேசுவார். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி விடுவிப்பார். கட்டுகளை அறுப்பார். எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார். தேவன் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். பெரிய காரியங்களை செய்து அனுப்புவார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். துதித்துக் கொண்டே இருப்போம். பயபக்தியோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி சோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, புதிய வருடத்திற்குள் நீங்கள் வராத ஒவ்வொருவருக்கும் அருமையான ஐயா வாக்குத்தத்த அட்டை வச்சிருக்கிறாங்க. வாக்குத்தத்த அட்டை, பெரிய அட்டை, அப்புறம் சின்ன அட்டை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் காணிக்கை எடுத்து காணிக்கை போட்டு முடித்த உடனே ஐயா இப்படி முன்னால் நிற்பாங்க. வரிசையாக ஐயா கையில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. காலண்டர் இல்லாதவங்களும் காலண்டர் வாங்கி கொள்ளலாம். அக்கின்றது உபவாச கூட்டம் 13, 14, 15 திங்கள், செவ்வாய், புதன், 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் 3 நாளும் ஐயாவோடு கூட நீங்கள் தஞ்சையில் வந்து அமர்ந்து அருமையான தகப்பன் ஆசீர்வாத ஐயாவினுடைய செய்தியை கேட்டு விடுதலையோடு கூட நீங்கள் வரும்படி அன்போடு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த நாள் அருமையான தகப்பன் மாசிலாமணி ஐயா தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்த பொழுது, இந்த வருடத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே லேவியராகத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் 162 பழைய ஏற்பாடு லேவியராகமம் 26:10 பழைய ஏற்பாடு பக்கம் 162. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு, போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள், பழையதை விலக்குவீர்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி, பழைய வாழ்க்கையை நம்மளை விட்டு விலக்க வேண்டும். புதிய வாழ்க்கையோடு நாம் இந்த வருஷத்தில் பிரவேசிக்க வேண்டும். சுருக்கமாய் சொல்ல போனால், பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு தூக்கி எறிந்து போட வேண்டும்.
பழைய மனுஷனுடைய சுபாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பழையவைகளை களைந்து புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு இந்த 2025 வாழ நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய மனுஷன் என்ன செய்கிறான், புதிய மனுஷன் என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வருஷம் எல்லாமே புதிதாக புதிய நிறைவோடு நாம் வாழ வேண்டும். சம்பூர்ணமான மழையை எசேக்கியேல் 34:26 படி நாம் பெற்றுக்கொள்வதற்கு பழைய மனிதனை நம்மை விட்டு புறம்பே தூக்கி போட வேண்டும். முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பழைய பகையை வைத்து, நீ பழைய மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம், இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே, அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடினால். இந்த இடத்துல அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, சேயீர் மலை தேசத்தார், அதாவது ஏசாவினுடைய வம்சத்தார் பழைய பகையை வைத்துக் கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு இரத்தத்தை சிந்துகிறதை பார்க்கிறோம். இந்த பழைய பகை சேயீர் மலை தேசத்தார், அதாவது ஏசாவினுடைய வம்சத்தார். எசேக்கியேல் 35 நீங்கள் 1, 2, 3, 4 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனுடைய சுபாவத்திலே ஒன்று பகை. இந்த பகையை கூர்மையாக சேயீர் மலை தேசத்தார், ஏசாவின் வம்சத்தார் வைத்து ஏற்ற நேரம் வரும் பொழுது தன்னுடைய அந்த பழைய பகையை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய இரத்தத்தை சிந்துகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து விளக்கினால் அதே அரை மணி நேரம் 1 மணி நேரம் டீட்டெயில்ஸா ஆகிவிடும். ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் இந்த நாளுக்குரிய செய்தியோடு நாம் இந்த புதிய வருஷத்துல 2025 புதிய மனிதனாய் நாம வெளிப்படுத்தி வாழ வேண்டும். புதிய மனிதனாக நம்ம வாழ்கிறது தான் 2025. இந்த புதிய வருஷத்துல பழைய பகை, பழைய மனுஷன். அப்ப அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். பழைய மனுஷன் என்ற சுபாவத்தை களைந்து போட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் அன்பு தேவைப்படுகிறது. அன்பு உள்ளம் தேவைப்படுகிறது. அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு வாழணும். புதிய மனுஷனை உண்டு பண்ணுவது, புதிய மனுஷனை உருவாக்குவது அன்பு, தேவனுடைய அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம். அன்பாகவே இருக்கிற இந்த தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பினால் நம்மை அருமை அந்த புதிய வருஷத்திலே நம்மளை உருவாக்க விரும்புகிறார். அன்பு தேவனிடத்தில் இருந்து வருகிறது. மாம்சீக மனிதன் பிசாசு, உலகம், உலகம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அருமையானவர்களே, முதலாவதாக இந்த வருஷத்தில் புதிய மனுஷனை, மனுஷியை கொண்டு வாழ பழைய பகையை நாம் விட்டுவிட வேண்டும். புதிதாக புதிய மனுஷன் உருவாக்கப்பட அன்போடு நாம் வாழ வேண்டும். பழைய மனிதனை கொண்டு இந்த புதிய வருஷத்தில் வாழக்கூடாது. பழையன கழிந்து போயன, எல்லாம் புதிதாயின என்று ஏசாயாவில் சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் என்ற வேத வசனத்தின்படி புதிய வாழ்வை நாம் காணும்படி முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். புதிய மனுஷனாக வாழ அன்பை நாம் தரித்துக் கொள்வோம். அன்புள்ளவர்களாக இருப்போம். இந்த அன்பு புதிய மனுஷனை உண்டாக்குகிறது. இரண்டாவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம். புதிய மனிதனை களைந்து, பழைய மனிதனை களைந்து இந்த புதிய வருஷத்திலே புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமுள்ள மழை பொழியும், பெய்யும். ரோமர் 6ஆம் அதிகாரம்
அதுல 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 6:6 பக்கம் 213 புதிய ஏற்பாடு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி நாம் இனி பாவத்திற்கு என்ன செய்யாதபடி, ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், அந்த பாவ பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இரண்டாவது, பழைய மனுஷனுடைய சுபாவத்துல இரண்டாவது என்ன அப்படின்னா பாவம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில பழைய மனுஷனுடைய சுபாவத்தை கொண்டு வருகிறது. அப்ப இந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தோடு இந்த 2025 வாழக்கூடாது. அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் களை எடுக்கப்பட்டு அது முற்றிலுமாய் தூக்கி எறியப்பட்டு புதிய மனுஷனுடைய, உள்ளான மனுஷனுடைய, தெய்வீக மனுஷனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். முதலாவது அன்பாக வாழணும். இரண்டாவது பரிசுத்தம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. இந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு எதன் மூலமாய், கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தெய்வம், the one God, ஒரே தெய்வம் நமக்கு தருகிறார். அது எங்கிருந்து தருகிறார்? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். ரோமர் 6:6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல், பாவத்திற்கு குடும்பத்தை நடத்தாமல், பாவத்திற்காக திருச்சபையை நடத்தாமல், பாவத்தை கொண்டு அருமையானவர்களை படிக்காமல், பாவத்தை கொண்டு எதையும் செய்யாதபடிக்கு, இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் சாகடிக்கப்படுகிறார். அப்ப புதிய மனுஷன் இந்த வருஷத்தில் உருவாக வேண்டும். புதிய மனுஷனோடு தான் இந்த வருஷத்தில் 12 மாதமும் வாழ வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இனிமையானவர்களே, தேவனுக்கு அன்புள்ளம் கொண்டவர்களே, இரண்டாவது பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் ஒன்று பாவம். இந்த பாவம் முற்றிலும் அழிக்கப்பட்டு நாம் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள, புதிய மனுஷனை கொண்டு, மனுஷியை கொண்டு வாழ நமக்கு சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. 1 யோவான் 1:7 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்முடைய பழைய மனுஷன் நமக்குள்ளே கொண்டு வருகிற பாவத்தை நீக்கி நம்மளை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆக இவ்வருஷம் பழைய மனுஷனை கொண்டு நாம் வாழக்கூடாது, புதிய மனுஷனை கொண்டு நாம் வாழ வேண்டும். புதிய மனுஷன், புது வருடம், புது மனுஷன், புது மனுஷி. அப்படி செய்யும் பொழுது ஆசீர்வாதமான மழை பொழிந்து நம்மளை செழிப்பாக தேவாதி தேவன் வைப்பார், நிறைவோடு நடத்துவார். இதுதான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது, தேவனை நோக்கி பார்த்த பொழுது மாசிலாமணி ஐயா மூலமாக தேவன் கொடுத்த வார்த்தை. புதிய மனுஷன் நம்மில் வெளிப்பட அன்பு, பகையை விட்டுருவோம். புதிய மனுஷன் நமக்குள்ளே வெளிப்பட பாவத்தை விட்டுருவோம். மூன்றாவது, நம்மில் பழைய மனுஷன், பழைய மனுஷி சாகடிக்கப்பட, புதிய மனுஷன், மனுஷி உருவாக்கப்பட்டு, அது புதிய மனுஷன், புதிய மனுஷி உருவாக்கப்பட்டு நம்மில் இருந்து செயல்பட மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:5. The 2 Corinthians chapter 5. 2 கொரிந்தியர் 5:5 249. 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வெளியிலே அல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டினா புதிய மனுஷனா இருக்கிறான். புது சிருஷ்டினாலும் ஒண்ணுதான், புதிய மனுஷனாலும் ஒண்ணுதான். மீண்டும் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
புது சிருஷ்டி என்ற புதிய மனுஷனாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய மனுஷன் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் நியூ 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 நியூ. அப்ப மூணாவதாக நம்மளை புதிய மனுஷனா, பழைய மனுஷன் நம்மில் களையப்பட்டு புதிய மனுஷன் நமக்குள்ளே உருவாவதற்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை பழைய மனுஷன். பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை, அதுதான் நம்மை புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக நம்மளை உண்டாக்கி விடுகிறது, நம்மளை உருவாக்கி விடுகிறது. எவ்ரிதிங் இஸ் நியூ. புதிய வாழ்க்கை இந்த 2025 வாழ வேண்டும். அப்பதான் நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும், எல்லாம் நமக்கு நிறைவாக காணப்படும், பெரிய காரியம் நடைபெறும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு நாம் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவோடு நடக்கணும். கிறிஸ்துவை குறித்து நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதற்கு என்ன நமக்கு தேவைப்படுகிறது? வாசிக்கலாம் ஒரு வசனம். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதற்கு என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். புதிய ஏற்பாடு பக்கம் 265. புதிய ஏற்பாடு பக்கம் 265. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதற்கு எது உதவி செய்கிறது? உன்னதம் உதவி செய்கிறது. உலகம் அல்ல, உலகம் உன்னதம். உன்னதம் என்றால் தேவனுடைய ராஜ்யம், ஆளுகை. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வது எது? கிறிஸ்துவுக்குள் எது நம்மளை வாழ வழிவகுக்கிறது என்றால் உன்னதம், 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 உன்னதமான அந்த ராஜ்யம். அடுத்து கிறிஸ்துவுக்குள் நம்மளை எது நம்மளை வாழ வைக்கிறது? எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அடுத்து கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதற்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். துர்க்கிரியைகளை விட்டுவிட்டு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். உன்னதத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை நம்மளை புதிய மனுஷனாக மாற்றுகிறது, புதிய மனுஷியாக மாற்றுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னதம் உதவி செய்கிறது, நற்கிரியை உதவி செய்கிறது. கரங்களை உயர்த்தலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தெய்வம், ஒன் காட், ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், ஒன் காட். ஏய்மன், ஏய்மன், ஏய்மன். பழைய மனுஷனோடு, பழைய மனுஷியோடு நாம் வாழக்கூடாது. பகையோடு நாம் வாழக்கூடாது. பாவத்தோடு நாம் வாழக்கூடாது. ஆமா, கிறிஸ்துவை விட்டு வெளியே வாழுகிற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அன்போடு நாம் வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். இதுதான் நம்மளை புது சிருஷ்டி என்ற புதிய மனுஷனாய் மனுஷியாக மாற்றுகிறது. இக்கூட்டத்தில் வந்திருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, தேவ பிரசன்னத்தோடு கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். பழைய மனுஷன், பழைய மனுஷி நமக்கு வேண்டாம். புதிய மனுஷனோடு, புதிய மனுஷியோடு வாழ பழகிக் கொள்வோம். எல்லாம் இந்த வருஷம் நமக்கு புதிதாக வைப்பார். வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான்காவதாக, பழைய மனுஷன் நம்மளை விட்டு முற்றிலும் நீங்கி புதிய மனுஷன் உருவாக, நான்காவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு பக்கம் 266.
67 அதில் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடி அதில் 21, 22 இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நான்காவதாக, நம்மளை கெட்டு போக வைத்த, நம்மளை நாசமாக்கின, நம்மளை ஆசீர்வாதம் இல்லாமல் ஆக்கின பழைய மனுஷன் களைந்து போடப்படணும். இந்த பழைய மனுஷன் என்னத்தை கொண்டு வருகிறான்? எது பழைய மனுஷனை கொண்டு வருகிறான்? இச்சை. ஒரு பொருள் மேல இச்சை, ஒரு பெண்ணின் மேல இச்சை, ஒரு கட்டடத்து மேல இச்சை. என்னை விட என் பொண்டாட்டியை விட அவன் நல்லா இருக்காள, என் புருஷனை விட அவன் நல்லா, அது ஒரு இச்சை. ஆமா, நான் போட்டிருக்கிற நகையை விட அவன் நல்லா, என்னை விட அவன் நல்லா இருக்க, அந்த கூந்தலை பாருங்க, என்னை விட கீழே வரைக்கும் இருக்குது. இச்சை, ஏதோ ஒரு இச்சை. போஜன இச்சை, பணத்துல இச்சை, கட்டடத்துல இச்சை, ஏதோ எனிபடி எல்ஸ். 10 கட்டளை கற்பனைகளில் ஒன்று, யாதொரு இதையும் இச்சிக்க கூடாது என்ற உபாகமம் 5, யாத்ராகமம் 20 இதில் நாம் பார்க்கலாம். இச்சை. இந்த இச்சை நமக்கு பழைய மனுஷனையும் பழைய சுபாவத்தையும் கொண்டு வருகிறது. இந்த இச்சை களைந்து அவைகள் சுட்டரிக்கப்படுவதற்கு எபேசியர் 4 அதுல 22 நாம 21 வாஸ்தவம். சத்தியம் திருச்சபைக்குள் போதிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, எது சத்தியம்? இயேசுவே சத்தியம். இன்னைக்கு இயேசுங்கிற சத்தியத்தை விட்டுட்டு சபை எத்தனையோ இடத்துல அருமையானவர்களை சத்தியம் இல்லாத காரியம் போதிக்கப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சத்தியம் எது? இயேசுவே சத்தியம். இயேசுங்கிற சத்தியத்துக்குள் நாம் கட்டுப்பட்டு வாழணும். இயேசுங்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற சத்தியத்துக்குள்ள இருக்கணும். சத்தியமாகி இயேசு சபைக்குள்ளே போதிக்கப்படணும். ஒன் காட். அந்த சத்தியம் போதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் ஒன்று இச்சை, அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அநேகர் திருத்துவத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, இங்கேயும் நிறைய பேர் சத்தியத்தை கரெக்டா நீங்க சிலர் கடைபிடிக்க மாட்டேங்க. ஃபுல்லா ஒப்பு கொடுத்து வாங்க, சத்தியத்துக்குள்ளே நீங்க வாங்க, இயேசுங்கிற அந்த நாம சத்தியத்துக்குள்ள வாங்க. அப்பதான் முழுவதும் இச்சையை நம்ம மேற்கொண்டு வாழ முடியும். பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் ஒன்று அன்பான தேவனுக்கு இச்சை. இந்த இச்சை மாறுவதற்கு சத்தியம் போதிக்கப்படணும். சத்தியம் இச்சையின் பழைய மனுஷனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கியப்படுது. அந்த வசனத்தை மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 21, 22 வாசிங்க. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் களைந்து எரியப்படணுமா? சபையில இயேசு கிறிஸ்து என்ற சத்தியம், இயேசுவானவர் என்கிற சத்தியம் போதிக்கப்படணும். அவர்தான் சத்தியம். சத்தியம் இல்லாததை போதிச்சுக்கிட்டு நிறைய இடங்களில் அதையும் நம்ம போய் கேட்கிறோம். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வேற சபைக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு இடமையே கொடுக்காதீங்க. சத்தியத்துக்குள் வாங்க, இயேசுங்கிற சத்தியத்துக்குள்ள அந்த போதகத்தை கேளுங்க. இச்சை நம்மளை பழைய மனுஷனுடைய இச்சை முற்றிலும் அழிக்கப்பட இதுவே வழி. கரங்களை உயர்த்தலாமா? புதிய மனுஷன் உண்டாக இயேசுங்கிற அந்த சத்தியம் போதிக்கப்படும். 5வதாக ஒரு வசனத்தை சொல்லிட்டு நிறைய, இது ஒரு பெரிய செய்தி. தகப்பன் மாசிலாமணி அப்பா ஏதாவது சொல்லும் போது இன்னொரு நாள் தொடர் செய்தியா பார்க்கலாம். வேகமா உங்களுக்கு இப்போ முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் திருநெல்வேலியில போன மாசமெல்லாம் கூட ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆயிட்டு, ரொம்ப அங்க குழப்பமாயிட்டு. அதனால இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி உங்களோடு கூட நாங்கள் விடைபெறுகிறோம். அடுத்து பாடல், காணிக்கை பாடல்.
ஐயா மூலமாக வாக்குத்தத்த சின்ன அட்டை நீங்களே வாங்கிக்கோங்க, பெரிய அட்டை அவங்க இப்படி வந்து நிற்பாங்க, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. அடுத்து கடைசியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அருமையும் இனிமையுமானவர்களே, கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு பக்கம் 277. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறைவடியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 5வது, பழைய மனுஷன் நம்மளை விட்டு நீங்க புதிய மனுஷன் உருவாக்கப்பட தடையாக இருக்கிற பழைய மனுஷன் எது? பொய். பொய் பொய் நாம் பொய்க்கு இடம் கொடுக்க கூடாது. பொய் யாரு தெரியுமா? யோவான் 8:44 படி பிசாசு பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பேசும்பொழுது சொந்தத்தில் பேசுறான். அவன் தான் பொய்யாகி அவன் பொய்யின் ஆவியை கட்டவிழ்த்து விடுகிறான். அருமையானவர்களே, ஆமா, மெய் இயேசு, கர்த்தராகிய இயேசு, மெய் கர்த்தருடைய வசனம், மெய் திருச்சபை. ஆம், இந்த மெய்க்கு மெய் ரட்சிப்பு, இதெல்லாம் மெய். மெய் மெய் பொய் பிசாசு, பொய் விக்கிரக ஆராதனை, பொய் பாரம்பரியம், பொய் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தல், இதெல்லாம் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு, ஆமா, மெய் மெய் எது உண்மை, எது ட்ரூத், அதை கண்டுகொண்டு அதை பிடிச்சுக்கிடுமோ. ஆமா, பொய் பழைய மனுஷன், அதை களைந்து போட்டு மெய்யை கண்டு மெய்க்குள்ளே நாம் வருவோம். புதிய மனுஷன் உருவாகிறான். இந்த 5 அனுபவத்தினால் பழைய மனுஷன் களையப்பட்டு புதிய மனுஷன் உருவாக்கப்படுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது காணிக்கை பாடல் பாடப்படும். அதுக்கு பிறகு நம்ம மத்தியிலே வந்திருக்கிற ஸ்டாலின் மோசஸ் தகப்பன் ஐயா இப்பொழுது காணிக்கை பாடல் பாடின பிறகு ஒரு விசேஷித்த ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சத்தியத்தில் ஐயாவோடு இருந்தவங்க. அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சோத்திரம். கர்த்தர் அந்த தகப்பனை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். காணிக்கை பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஐயாவினிடத்தில் வந்து நீங்கள் வாக்குத்தத்த அட்டை ஃப்ரீயா வாங்கிக்கலாம். சின்ன அட்டை, பெரிய அட்டை. ஆமாம். இயேசுவின் பின்னால் நாம் செல்வோம். இந்த பாடலை பாடும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கழிந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா, பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளனே சுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளனே சுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே
என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. ஐயா மேல வாங்க. ஒரு ஜெபம். அருமையான சகோதரி மகேஸ்வரி 59 வயது, அவர்கள் பிறந்த நாளுக்காக நாம் சபையாக ஜெபிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்க, கணவன் மகனை பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இந்த குடும்பம் சாட்சியாக ஜீவிக்கும்படியா, சகோதரி சுப்தியோகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, அருமையான சகோதரி மகேஸ்வரி, கணவன் ரவி, அருமையான மகன், அருமையான குடும்பத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வித்து உயர்த்தும்படியாக, இந்த புதிய வயதை இந்த புதிய வருடத்தில் நீர் ஆசீர்வாதமாகி பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி செழிப்பாகி ஆசீர்வாத மழையினால் பொழிந்து பிள்ளைகளை நடத்தும்படியாக சொல்லி இந்த வருடத்தை நன்மையால் முடிசூட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகனம் மைக்கும் மேல் நமக்கு செல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வருடத்தின் முதலாவது மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து உம்முடைய திருத்தலத்தில் நிற்கிறோம். இது ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஐயா. இதா இந்த வேளையில் எங்களை நோக்கி பார்த்து 4 காரியங்களை கொடுத்தீர். முதலாவது, நாங்கள் எங்களுடைய வாய் உண்மையைத்தான் பேச வேண்டும். பொய் என்பதற்கு இடமே இல்லாண்டவரே. ஏனெனில் பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனாகிய ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்ற சரீரத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல அனுகூலங்களை தேவன் இந்த நாளிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவே இந்த செய்தி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே அருமையான உம்முடைய ஜனத்தை எங்கள் அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரமபிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை அருமையான உம்முடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டவரை திட்டங்களை, அவருடைய ஆண்டவரை பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்ல கிருபைத்தார். ஆண்டவரே, நான் ஒரு புதிய மனுஷனோடு நான் இப்பொழுது இடத்தை விட்டு கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அப்பா ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போக கிருபைத்தாரும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பிதாவே, அவருடைய குடும்பங்களுடைய காரியங்களை ஆசீர்வதியும். ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் வந்தவர்களை எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தவர். ஒன்றிலும் குறைவில்லாமல் நீர் அனுப்பின கர்த்தர் நீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. ஒரு புது பலத்தோடு அவர்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய உள்ளே நான் வரும்பொழுது எனக்குள்ள இருந்த எல்லா பழைய எண்ணங்கள்லாம் ஒழிந்து விட்டது. நான் ஒரு புதிய மனுஷனாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறேன் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாகும். அவர்கள் போட்ட ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. நீர் காணிக்கப்பட்டின் அருகில் இருந்து பார்த்தவர் அல்லவா? இப்பொழுது எங்கள் மத்தியில் தான், எங்களோடு கூட தான் நீர் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், தேவைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் நீரை பூர்ணப்படுத்தி தருவீரார். இந்த ஆண்டவர் 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவரே கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை, அது மட்டுமல்ல உம்முடைய வருகைக்காக நாங்கள் எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறோம். எப்பொழுது வருவீர், நீர் எப்பொழுது வருவீர் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்கள் பூத்து கொண்டிருக்கிறது. இதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தார் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில கொடுத்த அருமையான செய்தியின் மூலமாக அருமையான தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்தும், இன்னும் பலப்படுத்தும். ஆண்டவரே, அநேகர்களை கிறிஸ்து இயேசுவிலே கொண்டு வந்து நிறுத்த கிருபைத்தார். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதி பலப்படுத்துவீரார். இந்த நாளில அடிமைக்கு கூட ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டில முதலாவது ஆண்டவரே சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உங்களோடு கூட சேர்ந்து இந்த சபையில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
மிக தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமனில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைவுகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.